நம்ம வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட டைம் வந்துட்டு எவ்வளோடா 9:30 ஆயிடுச்சு. கார் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எதுக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம இப்போ டேரெக்டாக கொடைக்கானல் போகிறோம். சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படியே தமிழ்நிலையில் போட்டிருப்போம். ஓகே ஃபேமிலி, இப்போ வந்துட்டு உடனே போயிட்டு நம்ம ராம்நாட்லேயே சார்ஜ் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 11:30 அந்த மாதிரி தான் கிளம்ப போகிறோம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க பின்னாடி பார்த்தா தெரியும், பாரதி நகர் நலபாகத்தில் தான் இருக்கோம், பீமாஸு. அங்கே வந்துட்டு நம்ம எதுக்கு வந்தோம்னா சார்ஜ் போடுறதா. அங்கே நியூ ஸ்டேஷன் இருக்குது, அங்கே சார்ஜ் போட்டுட்டு இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஒரு பூண்டு தோசை கடை இருக்குது, ஃபேமஸான கடை. ஒரு எப்படி சொல்கிறது, பெஸ்ட்டு மம்மியோட என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. அங்கே தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஓகே ஃபேமிலி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்தோடனே வாழைப்பூ வடை கொடுத்தாங்க. அஞ்சு தான் வாங்கினோம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது ஃபேமிலி. நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பூண்டு தோசை. இது வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சொல்லி. பார்த்தீங்கன்னா இதை எடுத்து இப்படி பூண்டு தோசை தரமாக இருக்கும். ஆஹா, ரெண்டு பேரும் அப்படி முன்னாடி. நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா ஆனியன் போட்டு பொடி தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எப்படிடா இருக்கு? ஃபேமிலி, நம்ம அண்ணன்ட்டு வந்து ஒரு பைட் எடுப்போம். head of the department English. நல்லா இருக்கு ஃபேமிலி. நம்மளுக்கு பூண்டு தோசை வந்திருக்கு. துர்காவா? ஃபேமிலி, ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, யாருக்காச்சும் பர்த்டே ட்ரீட் செலிப்ரேட் பண்ணோன்னா இந்த கடைக்கு வாங்க. கம்மியான ரேட்டுக்கு தரமாக இருக்குது சாப்பாடு. நான் வந்துட்டு ஒரு பூண்டு தோசை, ஒரு பொடி தோசை, 2 ஆஃப் பாயில் ஆட்டி வயிறு தும்முன்னு ஆயிடுச்சு. நல்ல சாப்பாடு ஃபேமிலி. பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட காரு. 89 இருக்கா, ஏறிக்கிட்டு இருக்கு நம்ம காரு. அவ்வளோதான் ஃபேமிலி. ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்போ டேரெக்டாக எங்கே போகிறோம்னா கொடைக்கானல்லாம் போகிற வந்தால் ரூம் ஸ்டே பண்ணிட்டு காலையில் தான் கொடைக்கானல் ஏற போகிறோம். ஓகே ஃபேமிலி, காரில் வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஃபேமிலி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போய்கிட்டு இருக்கோம். இன்னும் வந்து எப்படினாலும் ஒரு 1.5 hours ஆயிரும் மதுரைக்கு போகிறதுக்கு. நம்ம மதுரையிலேருந்து டேரெக்டாக வந்து பத்தலகுண்டு போகிறோம். பத்தலகுண்டில் போய் சார்ஜ் போட்டுட்டு தென் தான் நம்ம வந்து காலையில், அப்படி இல்லாட்டி இப்போ நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் போகலாம். இல்லைன்னா நம்ம டேரெக்டாக வந்து கொடைக்கானல் வந்து புஷ் பண்ணிடலாம். அங்கே போயிட்டு அங்கே சார்ஜஸ் இருக்குது, அங்கே போய் போகணுன்னு அவசியம் இல்லை. பத்தலகுண்டில் போட்டுட்டா வேணும்னா அங்கே போய் ஒரு சார்ஜ் பண்ணிக்கலாம். மேபி நம்ம அங்கே சார்ஜ் பண்ண அவசியம் இல்லை. நம்ம திருப்பி கீழே இறங்கி கூட பத்திரமுள்ள அகைன் போட்டுட்டு நம்ம டேரெக்டாக ராம்நாட் வந்துடலாம். இதுதான் நம்மளோட பிளானாக இருக்குது. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஹை ஃபேமிலி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு திருப்பாச்சத்தியில் உள்ள டோல்கேட் பக்கத்தில் உள்ள எம்டிஎஸ்க்கு தான் வந்திருக்கோம். டீ குடிச்சு இங்கேருந்து கிளம்பலாம். நந்துலாம் தூங்கிட்டான். எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டுக்காக ஓடுறாங்க வீடியோவை பார்த்துட்டு. திஸ் இஸ் வாங்கிட்டு வீடியோ பொறுத்து இருக்காங்க. வாங்க போய் வாங்கிட்டு இருப்போம். ஃபேமிலி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்லிக்ஸ் கூட்டு வந்தாச்சு. தரமாக இருக்குது ஹார்லிக்ஸு, மாசாக இருக்குது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 இருக்கும். 12:30 மோஸ்ட்டாக 12:30 தான். இந்த அருகே மேலே எம்டிஎஸ் பேக். இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் குடிச்சு முடிச்சாச்சு. அடுத்தபடியாக ஐஸ்கிரீம். இது என்ன ஐஸ்கிரீம்ண்ணே? என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க பட்டுட்டு போகிறாங்க. நம்மளெலாம் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க முடிச்சிட்டாங்க. இப்போ வாங்க, நான் வந்துட்டு காருக்குள்ளே ஏறிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க போ ஃபேமிலி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எம்டிஎஸில் வந்துட்டு டீ ஹார்லிக்ஸ் குடிச்சிருப்போம், பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு இது வாங்கியிருப்போம். இப்போ நம்ம வந்துட்டு மதுரை போயிட்டுருக்கோம். இது கிட்டத்தட்ட இன்னும் 29 கிலோமீட்டர் இருக்குது. இது நந்துவும் தூங்கிட்டான், எங்கள் மம்மியும் தூங்க சொல்லியாச்சு. நம்ம தானே சண்டை வந்துட்டு ட்ரைவ் பண்ண சொல்லியாச்சு. தானே சண்டை தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு சிரிக்கிறாங்கலாம் தெரியும். இது எப்படி நான் ஓப்பன் பண்ணுறது? சும்மா அப்படியே ஓப்பன் பண்ண
கூலிங் ரொம்ப கூலிங்கான நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா இது என்ன ஐஸ்கிரீம்னா அது பேர் மேலே போட்டுருக்கும் நல்லா மெல்ட் ஆகி தான் இருக்குது. சூப்பராக இருக்கு ஃபேமிலி. என்னது இது இதில் எதுவும் போடல. சாக்லேட் பேஷன்னு போட்டிருக்கு. சூப்பராக இருக்கு ஃபேமிலி. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே நான் நல்லா இருக்காதுன்னு நினச்சா நல்லா இருக்கு. செமையாக இருக்கு. சரி ஃபேமிலி, அடுத்து போகிற வழியில் இன்னும் ஒரு சார்ஜர் வேறு போடணும். இப்போ நம்ம எங்கே ஸ்டேனே நம்மளுக்கு பிளானே இல்லை. எந்த பிளானுமே இல்லாமல் தான் இந்த ட்ரிப்பே நாங்கள் கிளம்புனது. சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். எட்ரா வண்டியன்னு கிளம்பியாச்சு. போயிட்டு எட்ரா வண்டியன்னு கிளம்பி ராம்நாட்டில் போய் சார்ஜர் போட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், பார்த்துக்கலாம். ஒரே நாள் ட்ரிப்பு தான். நாளைக்கு நைட்டு ரிட்டர்னு, அவ்வளோதான் ஃபேமிலி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு மதுரை எப்போயே ரீச் ஆகிட்டோம். ஃப்ளையிங் ஸ்குவாட்லாம் வந்து செக் பண்ணாங்க. நாங்கள் போகிறது எலெக்ஷன் டைமில் தான் கொடைக்கானல் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேபில் வந்துட்டு இது நம்ம ஈவிக்கான சார்ஜிங் ஸ்டேஷன் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கே போடலான்ட்டு. இன்னும் நம்ம ஈவி வந்துட்டு எவ்வளோ தூரம் போகணுன்னா ஒரு 181 கிலோமீட்டர் போகணும்னு போட்டிருக்காங்க. 59 சார்ஜ் இருக்குது. சரி ஃபேமிலி, ஓகே. அடுத்த ஸ்டேஷன் எங்கேன்னு அங்கே போய் வீடியோ எடுக்கிறேன் ஃபேமிலி. இப்போ பார்த்தீங்கன்னா மணி கிட்டத்தட்ட 2 ஆக போகுது. நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா, அதாவது மதுரை டு திண்டுக்கல் ரோடு, அந்த ரோட்டில் வந்துட்டு ஷெல்லுன்ற பெட்ரோல் பங்க்குக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி நம்மளோட வண்டி வந்துட்டு டீ பிரேக் கேட்டுச்சு. அது நம்ம வந்துட்டு இது கொடுக்கவே இல்லை. டேரெக்டாக அழுத்தி வந்துட்டோம். நம்ம வந்துட்டு டீ குடிச்சிருப்போம். அந்த நேரம் டைம் பார்த்தாமல் வண்டி டீ பிரேக்குன்னு கேட்டனால நம்ம இங்கே கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் இங்கே நின்றுட்டு அதுக்கடுத்து அப்படியே கிளம்பலாம். இங்கே அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் வேறு போகணும். நம்ம அண்ணன் வேறு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு வராமல் பாருங்க. யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? நடந்துக்கிட்டு நல்லா தூக்கம் நல்லா தூங்கினான். இவன் தான் நல்லா தூங்கினான். நான் இன்னும் தூங்கவே இல்லை. என்னை பார்த்தா தூங்கின மாதிரி தான் தெரியும். நான் இன்னும் தூங்கவே இல்லை. நல்லா தூங்கிட்டு மூஞ்ச ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு வராம பாருங்க. இன்ஃப்ளூயன்சர், இவரோட ஐடி இங்கே கொடுக்குறேன், போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃபேமிலி. சரி, இப்போ அடுத்து நம்ம இன்னும் சார்ஜரும் கண்டுபிடிக்கலை. சார்ஜர் வந்துட்டு எங்கே இருக்குன்னு தெரில. சார்ஜர் வேறு போகணும். சரி, ஓகே ஃபேமிலி, அங்கே போயிட்டு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த கடைக்குள்ளே போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கினோம். கிட்டத்தட்ட எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு 500 வந்துருச்சு. போயிட்டு செலக்ட் கடை பேர். இங்கே வந்துட்டு உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதோடு நம்ம வந்துட்டு நிறையா ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம். அவ்வளோதான் ஃபேமிலி. அண்ணன் வந்துட்டு பாத்ரூம் போயிருக்கான், அவன் இன்னும் வரல. இங்கே பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்காரு. இவருக்கு பின்னாடி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸ்டோரியா? ஆமாம், இங்கே பாருங்க, நம்ம அண்ணன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டான். இதுக்கடுத்து நம்ம அண்ணன் தான் டிரைவிங்கு. ஓகே ஃபேமிலி, இங்கே பாருங்க, நான் தண்ணியை போய் ஏன் மேலே குறைக்கிறான். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன் ஃபேமிலி. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு நம்ம என்னென்னலாம் வாங்கினோம்னா, ஒரு ஆனியன் ட்ரிங்க்ஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் தட்டு வடை வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து எனக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் வாங்கியிருக்கேன். இது அதுக்கடுத்து ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவரில், காராசேவன்னு ஒன்று இருந்துச்சு. காராசேவங்க நம்ம அண்ணன் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. காராசேவ் இதெல்லாம் தான் வாங்கியிருக்கோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு பஞ்சு முட்டாய் கட்டி